நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இட்லி கடை பாட்டு ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம். எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பாருங்க. தனுஷ் ஆக்டிங் சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. இல்ல படத்துல வந்து விவசாயம் இந்த இஎம்ஐ வாங்குவாங்கல்ல, லோனு, பேங்க் லோன் வந்து எப்படி திருப்பி தரக்கூடாது, எப்படிலாம் வந்து அழிஞ்சு போறாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க கான்செப்ட். அவ்வளோ தனுஷ் திருடனா இருப்பான். அவ்வளோதான் ப்ரோ. பை ப்ரோ. மமிதா பூஜி சும்மா சைடில் வந்தாங்க ப்ரோ, சைடில் வந்தாங்க, அவங்க கொஞ்சம் அழுதாங்க, அவ்வளோதான். அதான் அவங்களோட ரோல், வேற எதுவும் இல்லை. காமெடி நிறையாவே இருக்கு ப்ரோ, நல்லா சிங்க் ஆகுது. காமெடி வந்து தனுஷ் நல்லா இருக்கு. எதை ப்ரோ பார்க்கவே இல்லை, நான் பார்க்கல. இல்லை, நான் ஃபர்ஸ்ட் இந்த டேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் தான் பார்க்குறேன். பட் நல்லா இருக்கு இந்த படம். ஆனால் லைட்டாக இட்லி கடை மாதிரி சிங்க் ஆகுது. ஆக்ஷன் நல்லா இருக்கு ப்ரோ, ஆக்ஷன் சீன்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. தனுஷ் வந்து விவசாயிக்காக போராடுறாரு, அவ்வளோதான். கடாவுதான் அதான் ப்ரோ, எல்லாமே சிங்க் ஆகிற மாதிரினா ஒரு படம் இது. ஆனால் இட்லி கடைனா மேக்ஸிமம் சிங்க் ஆகுது. ஒரு மீடியம் ப்ரோ, ரொம்பலாம் சொல்ல முடியாது, மீடியம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆகும், நல்லா தான் இருக்கு இப்போ மூவி. பொறுமையாக பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. ஆமா, அந்த ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு படத்துல, இருக்கு அதெல்லாம். நீங்க ஆமா போய் கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நல்லா தான் இருக்கு படம், நல்லா இருக்கு. அது நீங்க படத்துல போய் பாருங்க, என்கேஜிங்கா தான் இருக்கும். ஆக்ஷன் எல்லாமே இருக்கும், த்ரில்லிங் ஆக்ஷன் எல்லாமே இருக்கு படத்துல. பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. படம் ஒரு இதோட முடிக்கிறாங்க, மெசேஜ் மாதிரி, நல்லா இருக்கும் பாருங்க. ஆமா பாருங்க, அது ஆமா அதுக்கான இதுவுமே இருக்கும், எதுக்காக அவர் அப்படி பண்றாருன்றதும் அதை காமிச்சிருப்பாங்க ஃபுல்லா. இல்ல சும்மா அது போகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க, அதை பத்திலாம் ஸ்டோரி எல்லாம் கிடையாது. இது வேற ஒரு கமர்ஷியலா தான், கமர்ஷியலான படம். இல்ல அந்த லெவல் கம்பாரிசன் தேவையில்ல, இது வேற மாதிரி. இது நல்லா இருக்கும், இது ஒரு விதத்துல நல்லா இருக்கு, த்ரில்லிங்கா நல்லா இருக்கும். தனுஷ் எப்பயும் போல அவர் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் நடிச்சிருக்கேன், நல்லா தான் இருக்கு. அவரும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. தனுஷ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷ் தான். நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கும். ஆமா வித்தியாசமான ரோல் தான், ஆனால் கம்மியாக தான் இருக்கு இது ஸ்கிரீன் ஸ்பேஸ். நல்லா இருக்கு படம், நல்லா தான் இருக்கு. படம் நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. ஏற்கனவே போர் தொழில்னு ஒரு நல்ல ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர், கதையில வந்து நல்லா மெனக்கெட்டு இருக்காது, அது வந்து தெரியுது. பட் இது வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் ரீச் ஆகுமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். மற்றபடி மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ராமநாதபுரம் கதைக்களத்தில் நடக்குது படம். அது எதுனா இந்த நம்ம லோனு, இந்த கிரெடிட் கார்டு, பேங்க் வந்து நம்மளை வந்து வற்புறுத்தி திணிக்கிறாங்கல்ல, அது வந்து கிராமப்புறத்தில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு படம். ஜிவி பிரகாஷ் மியூசிக்குமே நல்லா இருக்கு. நம்ம தனுஷோட ஆக்டிங் அவரை பற்றி நம்ம சொல்லவே இல்லை, அவரோட சொல்ல தேவையில்லை, ஆக்சுவலாக சூப்பராக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேனி ஈஸ்வரோடைய ஒளிப்பதிவுமே செம்மையாக இருக்குது. ஓவராலாக படமாக பார்க்கல நல்லா இருக்கு ப்ரோ. பிஎன்சி சென்டர்ஸில் வந்து நல்ல ஒரு ரீச் கொடுக்கும். ஹீரோயின் ஆக்டிங் வந்து ஹீரோயினுக்கு வந்து பெருசா ரோல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வராங்க. மற்ற படம் மாதிரி இதுல மினிக்கிட்டு போகாம கொஞ்சம் அழுகாச்சி சீனா கொடுத்துருக்காங்க, நல்லாவே நீட்டா சொல்லியிருக்காங்க ப்ரோ. அதான் அந்த லோன்னால மக்கள் வந்து எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, படிப்பறிவு இல்லாத மக்கள் எவ்வளவு தாக்கத்துக்கு உண்டாகிறாங்கிறத வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. இல்ல இருக்கிற விஷயத்த வந்து இன்னுமே கொஞ்சம் டீடைலா சொல்றாங்க. ஆமா, இது வந்து பெரும்பாலும் சிட்டியில உள்ளவங்களுக்கு ரீச் ஆகுமா அப்படின்னு தெரியல, ஆனா கிராமத்துல உள்ளவங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு ரீச் ஆகும், கனெக்ட் பண்ணிக்கல எல்லானாலும். ஆமா, தனுஷோட ஆக்டிங் வந்து நம்ம சொல்ல தேவையில்லை ப்ரோ, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் நீட்டா நல்லா கொடுத்துருக்காரு, செம்மையா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு ப்ரோ, தேவைக்கு ஏத்தாப்புல ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரு, நல்லாவே இருக்கு. சூப்பராக இருக்குது. அதாவது அதான் அவங்க சொல்லியிருந்த மாதிரி ஸ்லோ பேர்ன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி சொன்னாங்க, அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்லோவாக போகும் படம், ஆனால் வந்து அந்த ஒரு ஹைஸ்ட் ஃபீல்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது இப்போ தனுஷ் மாதிரி பெரிய ஹீரோ பண்ணதுனால இந்த படத்துக்கான ஒரு ஸ்டோரி வெயிட்டேஜ் கம்மியான மாதிரி தோணுது. இதுவே ஒரு நார்மல் ஹீரோ பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கலான்ற மாதிரி தோணுது. இப்போ தனுஷ் படம் அப்படின்னு வந்துட்டு அங்கங்கே மட்டும்தான் அந்த ஒரு இப்போ தனுஷ் ஃபேன் தான் இருந்தாலும் படமும் நல்லா இருந்தா
இதுவாக இருக்கும். இது என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இப்போ இன்டர்வல்லாம் பயங்கரமாக முடிச்சாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் இன்னும் டபுள் மடங்கு பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்தோம் அவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. ஆனால் வந்து படம் அந்த ஒரு நல்ல படமாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அது வந்து அந்த அளவுலாம் வேணாம். இவங்க இப்போ கரன்றதுக்கு ஒரு ஐஸ் த்ரில்லர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உண்டாச்சு. ஸோ அது வந்து கரெக்டாக எனக்கு அது எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணல. ஆமாம். பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கரசாமி அந்த சாங்கை வந்து கொஞ்சம் வேற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஆக்டர்ஸ் பண்ணியிருந்தாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. அசோக் செல்வன், அதர்வா, அது மாதிரி கொஞ்சம் ஃபார்ம் அவுட் அவங்க மாதிரி பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த படமே. வந்து தனுஷ் அப்படி பெரிய ஆக்டர் உள்ள ஒரு கொண்டு வரும்போது கொஞ்சம் கதையோ தாண்டி அவருக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கணும். அது விஷயத்த மிஸ் ஆகும். மேபி ஆடியன்ஸ் அந்த ஃபேன்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த லக்கி பாஸ்கர் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதுவுமே லைட்ல ஒரு நல்ல படம். ஆனால் இது வந்து இப்போ தனுஷ்ன்ற ஒருத்தர் உள்ள வந்துட்டு உடனே இதுக்கான அவரோட படத்துக்கான ரீச் மாதிரி இது இருக்குமான்னு கேட்டால் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தடவை தவறலாம், இதுக்கப்புறம் எல்லாம் வெயிட்டாக தான் இருக்கும். படம் வந்து வேற லெவல் போயிடுச்சு ப்ரோ. ஏன்னா படம் பேர் பண்ணா கரை எந்த ஒரு கரை இல்லாமல் படம் A to Z சூப்பராக போயிடுச்சுண்ணா. கரசாமிங்கிற ஒரு பேர் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு போடும்போது ரொம்ப வேற, அந்த கரசாமின்னு போடும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சுண்ணா. தீம் மியூசிக்லேருந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக்லேருந்து வேற லெவல் போயிடுச்சுண்ணா. படத்தோட கரசாமினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காமிச்சிருக்காங்களா இல்லை வந்து பேர் மட்டும்தான்? பேரு தான் வந்து ஷார்ட்டா கரை, அவர் ஃபுல் நேம் கரசாமி தான் கொண்டு வந்துருக்காங்க. அது சாமி இந்த மாதிரி இப்போ கருப்பு படத்துல கூட இப்போ அதை வச்சுதான் இது ஒன்று வருது இல்லையா, கருப்பு சாமின்னு வருது. ஸோ இதுல வந்து அந்த மாதிரி ஏதாவது சாமி வழிபாடை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்க? சாமி வழிபாடு தான் சொல்லி, ஏன்னா அந்த சாமி தான் கடைசியாக ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சாவடிப்பாங்க. அந்த சாமி தான் வந்து சாவடிச்சுன்னா வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது எப்படி படத்துல சொல்ல ஒரு கோர் வந்து என்ன கோர் சொல்றான் பார்த்தீங்கன்னா, தயவு செய்து லோன் வாங்காதீங்க. லோன் வாங்கினாவே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி கன்வின்ஸ் சார்ஜ் பிடிப்பாங்க, அது ப்ராசஸ் பி ஆட் ஆகும், ஏகப்பட்ட லோன் ஆகிடும். தேசம் லோன் வாங்காதீங்க, நம்ம சொந்தமாக வந்து எல்லாமே பண்ணுங்க. இந்த லோன் வாங்கி நம்ம கஷ்டப்படுறதை விட நம்ம சொந்தமாக எல்லாம் பொருள் வாங்கினா எதுவும் பிரச்சனை வராது. இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் லோன் வாங்காம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியல. இப்போ இன்னைக்கு இருக்கிற லோனை வந்து நம்ம எப்படி பற்றி எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்றாங்களா, இல்லை வாங்கவே கூடாது அந்த மாதிரி? வாங்கலாம், நம்ம தகுதிக்கு எது மாதிரி வாங்கணும். ரொம்ப ஆசைப்படுறது நம்ம இருக்கிறதான் வச்சு நம்ம இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஆசைப்படும் கார் வாங்கணும், பெரிய பிளாட் வாங்கணும், நம்ம தகுதி ஏற்ற மாதிரி தான் லோன் வாங்கணும். இப்போ நம்ம நடுத்தர இருந்தோம்னா ஒரு 10 லட்சம் ஒரு 5 லட்சம் வீடு லோன் வாங்கலாம். ரொம்ப ஆசைப்படும், ஏன்னா ரொம்ப ஆசைப்பட கடைசியாக ரொம்ப வட்டியை கட்ட முடியாம கடைசியாக நம்ம உயிர் தான் விட இல்லாமல் ஆயிடும். தகுதி பார்த்து வருதுன்னா இப்போ அரசாங்கத்தால தான் அந்த பிரச்சனை வருது நமக்கு. ஆமாங்க. அது வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்க? ஆமாம், ஏன்னா லோன் கட்ட முடியாம 2 மாதம் கட்ட வேணா ஜப்தி பண்ணுறாங்க. ஜப்தி பண்ணால் அந்த லோன் பார்த்தீங்கன்னா வேற யாராவது போயிடும். அது அப்போ நம்ம கடைசியாக வந்து அழ வேண்டியதான் அது நிலைமை ஆயிடும். இது வந்து எந்த பீரியட்ல காமிக்கிற மாதிரி இருக்கு? இப்பதான் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கா, இல்ல இது 90s காமிச்ச மாதிரி இருந்தது. 90s நடந்த விஷயத்தை காமிச்சிக்கிறாங்க. ஆமாண்ணா. அது ரிலேட்டட் ஆகுமா இது இப்போதைக்கு இருக்கிற மாதிரி? ஏன்னா இப்பதான் சிஸ்டமேட்டிக்கா ஆயிடுச்சு. 90sலாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸே இருந்திருக்காது. ஆமாண்ணா. ஜஸ்ட் ஒரு இது அது எப்படி அந்த அளவுக்கு லாஜிக்? அதே லாஜிக் தானே. ஏன்னா இப்போ ஒரு மாசம் நீங்க லோன் கட்டாம வீட்டுக்காக தட்டுவாங்க, அது இன்னும் கட்டாம போனா ஜப்தி தான் பணம். இது நரம்பு நடக்குது தானே. அது இல்ல 90s காட்டுற மாதிரி இருக்கு சொல்றீங்க இல்லையா? ஆமாண்ணா. இந்த கம்ப்யூட்டர் இந்த ப்ராசஸிங் அதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் அப்போ வந்து சிஸ்டம் கிடையாது, பேப்பர் தான் வச்சு எழுதி கொடுப்பாங்க, நீ கட்டானா இது பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நம்ம அதே நிலைமை தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கா? இல்லை இப்பயே நடந்துருக்கேன். நான் வந்து 2 மாசம் லோன் கட்டாம இருந்தேன், வீட்டை வரைக்கும் கதை தட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கடன் வாங்கி தான் கட்டியாது நிலைமை ஆயிடுச்சு. படம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் தனுஷ்க்கு லாஸ்ட் 3 படம் வந்ததுல குபேரா, தேரேஷ் மீன், இட்லி கடை, இந்த லெவலுக்கு எமோஷனா வச்சா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷன் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம், கதையில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ரொம்ப த்ரில்லரா போயிடுச்சுன்னு நான் பாக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அடிக்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஓகே. இல்ல இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் பாப்பாங்களா இந்த படத்தை? ஜென்சி பாப்பாங்களா தெரியல. மீதி எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்த்துட்டு போலாம். வீக்கெண்ட்ஸ்ல இப்போ லீவ்லாம் வருது, நாளைக்குலாம் லீவு தானே, எல்லாருமே கவர்மெண்ட் ஹாலிடே தான், எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்த்துட்டு போலாம். ஆனா ஜென்சி பார்த்தா இது வந்து அவங்களுக்கு பிடிக்குமா இல்ல எப்படி? அவேர்னஸா பார்த்தாங்கன்னா இது ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு. இப்போ எல்லாருமே வந்து ஐபோன் வாங்கினா கூட ஒரு டக்கு ஒரு இஎம்ஐ லோன் போடுவோம். அது பின்னாடி வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் அவங்க நம்மள சொல்லி ஏமாற்றி வச்சிருக்காங்க, அதுக்கு மேலே என்னென்னலாம் இருக்குன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது.
அதெல்லாம் கூட அவங்க கூட பார்த்தாங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் தனுஷோட ஆக்டிங்கு அவன் ஹீரோனி 2 பேரும் எப்படி சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்க மமிதா பைஜு இந்த இதில் தான் டிஃப்ரெண்ட்டாக இப்போ வில்லேஜ் ஸ்டைலில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா செட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, மற்ற தனுஷோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் அசுரன் ஒரு ஆஷ் அளவுக்கு இருக்கா? எப்பவுமே சூப்பராக ஓகே, பண்ணுவாரு. அதே மாதிரி தான் பிஜிஎம்லாம் எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. வெயில் அடிக்குது, அவனுக்கு விவசாயம் இல்லை, டிராக்டர் நீ கொடுத்துட்டா எப்படா வட்டி கட்டுவான், அவன் தூக்க மாட்டேங்தானே தூங்குவான். இதுக்கெல்லாம் நீங்க என்னடா பண்ண போறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப சாவத்துக்கு இந்த பேங்காரன் தானே காரணம். எனக்குள்ள இதை கட்டி விடாதீங்க, இதை நீங்க கண்டிப்பா போட மாட்டீங்க. ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு ஒரு பேங்க்ல சட்டம் இல்லாம பூணூல் அழிஞ்சு உள்ள போய் ஏசி ரூம்ல மேனேஜர் கிட்ட பேசுவான். அதே உங்க அம்மா அப்பாவோ உன் அண்ணன் தம்பியோ இல்ல எங்க அம்மா அப்பா என் அண்ணன் தம்பியோ நானும் ஒரு துணி கட்டி உள்ள போனேன்னா பேங்க்ல நான் என் கையில ₹1,00,000 இருந்தானா இந்தியா பையன் வெளியில நம்பாட வச்சே அவன் தப்புவாங்களா வெளியா நீ போய் பேண்டை போட்டுவான்னு நம்மளை சொல்லுவான். இதெல்லாம் நம்ம வீட்டு பணத்தை கொடுத்து நம்ம தூக்க மாட்டேன்னு சொன்னது எதுடா பேங்க் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அவரு கலைஞானி இசைஞானி மாதிரி அவர் ஒரு நடிப்பு ஞானி. தனுஷ் மாதிரி ஒரு கலை சித்தர் நம்ம ஊர்ல பிறந்ததுக்கு பெருமைப்படணும். தனுஷானெல்லாம் வந்து இங்க இருக்கவே கூடாதுன்ற கூட்ட காலி பண்ணு ஹாலிவுட்டுக்கு போய் நீங்க நல்லா இருப்பீங்க. செஞ்சு நாங்க தான் இந்த நாட்டில் பொண்ணு கஷ்டப்படுறோம். நீ ஏன் அந்த நாட்டில் பொண்ணு கஷ்டப்படுற? வெளிநாட்டில் போய் நல்லா இருக்கியா தனுஷ்? உனக்கு தான் பெரிய பெரிய ஆளுங்கலாம் சொல்லிட்டாங்க, மோகன் சார் சொல்லிட்டு யார் யாரு எல்லாருமே சொல்லிட்டாங்க நீ அடுத்த ப்ளூஸ்ன்னு சொல்லிட்டு. நீ ஹாலிவுட்டுக்கு தான் தகுதியானவன், நீ தமிழ்நாட்டுக்கு தகுதியே கிடையாது. நீங்க ஹாலிவுட் ஹீரோவாக ஆகணும், பெரிய அளவில் தமிழர்கள் பேச போனா நீ இருந்தால் தான் முடியும். தயவு செஞ்சு இங்கே நடிக்காதீங்க. நீங்கள் என்ன நடிச்சாலும் ஏன்னா ஒரு படம் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு கூட்டம் இருக்கு. அவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள. இன்னைக்கு ஈரானில் நடக்கிற பிரச்சனை இந்த படத்தில் தோடு வச்சு காமிச்சிருக்கு. உனக்கு என்ன டீசல் இல்லை, 2 மாதமா கஷ்டப்பட்டு நீங்கள் போயிடுவேன். பட்டு பேங்க்கில் சிட்டி உள்ளவன் எதனா ஒரு இஎம்ஐ கட்டுருவான். எதனா ஒரு வேலை செஞ்சு ரேபிடோவோ ஓலாவோ ஊபரோ டோலோஸ்க்கோ ஓட்டி கட்டுருவான். ஆனால் வெய்ய காலத்தில் நீ அங்கே டிராக்டருக்கு கொடுத்த காசுக்கு அவனுக்கு இஎம்ஐ கட்டணும்னா அவன் எப்படி கட்டுவான்? அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அவன் எப்படி இஎம்ஐ கட்டுவான்? அதுக்கு ஒரு வட்டி போடு, அதுக்கு ஒரு வட்டி போடு. அவன் தூக்க மாட்டேன்னு சாவணும். டீசலும் அங்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு விவசாயி எப்படி இருப்பான்? அவனை காப்பாற்றுறது தான் அவங்க அரசாங்கத்தோட கடமை தானே. இதையெல்லாம் நீங்கள் வந்து பேங்க் சொல்லணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சொல்லலைன்னா கரசாமி மாதிரி ஒருத்தன் வந்து கரை சேர்க்க மக்களை அப்படின்றது